அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கோவிலம்பாக்கத்தில் 3 வீடுகள் மீது பள்ளி மாணவர்கள் பெட்ரோல் குண்டு வீசியதாக பரபரப்பான புகாரானது எழுந்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 3 பகுதிகளில் உள்ள 3 வீடுகளில் பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டிருக்கிறது. மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்போம். கதிரவன், விரிவான தகவல்கள். கோவிலம்பாக்கத்துல அடுத்தடுத்து 3 வீடுகள்ல பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. இந்த பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவத்துல ஒரு சிறுவன் 11 வயது சிறுவன் காயமடைந்திருக்கிறார். 2 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணையை தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 18 வயசுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு இடையே யார் பெரியவர் என்ற போட்டியில இந்த மோதல் சம்பவத்துல இந்த பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவமானது நடைபெற்றிருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே வாரத்துல 2வது முறையாக இந்த பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவம் நடைபெற்றிருப்பதாகவும், ஏற்கனவே கடந்த வாரம் நடைபெற்ற அந்த பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவத்துல சிறுவர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டதாகவும், இந்த சம்பவத்திலும் 3 சிறுவர்கள் தான் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர்களை தேடும் பணியில தீவிரப்படுத்தியிருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவிலம்பாக்கம் காந்தி நகரை சேர்ந்த வினோத் என்பவர் வீட்டிலும், அதே போல கோவிலம்பாக்கம் இந்தியா நகர் 7வது தெருவில் இருக்கக்கூடிய நித்யானந்தன் என்பவர் வீட்டிலும், பெரியநகர் பகுதியில் இருக்கக்கூடிய திலகவதி என்பவர் வீட்டிலும் பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. திலகவதி வீட்டு வாசலில் பெட்ரோல் குண்டை வீசும் போது அங்கு இருந்த வீட்டில் இருந்த 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 11 வயது சிறுவன் பிரதீப் என்பவர் மீது அது பட்டு வலது கை மணிக்கட்டில் சிறியதாக தீக்காயம் ஏற்பட்டதாகவும் அது வீட்டில் ஸ்கிரீன் துணி எரிந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து 3 குடும்பத்தாரும் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போதுதான் இருசக்கர வாகனத்தில் வந்த 3 சிறுவர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு இருப்பதாகவும், இதில் அந்த ஏரியாவில் யார் பெரியவர்கள் என்ற ஒரு போட்டியில இந்த போன்ற பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவங்கள் அடிக்கடி நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஒரே வாரத்தில் 2 முறை இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறதுல ஏற்கனவே ஒரு சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டதாகவும், தற்போது இந்த சம்பவத்தில் 3 நபர்கள் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டு 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி படிக்கக்கூடிய சிறுவர்கள் கையில் பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவம் என்பது வேதனையை அளிக்கக்கூடிய விஷயமாக இருப்பதாக அங்க இருக்கக்கூடிய அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி கதிரவன், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.